எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல் லீவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கன்னா அடம் பிடிச்சு போமாட்டேன்னு அழுவும். சில குழந்தைங்க, பெரிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே மூடே இல்லாமல் ஸ்கூலுக்கு கிளம்பும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என்னோட நிலைமையும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா, போன தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் எடுத்த ஃப்ரைடே இது கூட வந்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அது கூட 2 or 3 டேஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதை எடிட் பண்ணுறதுக்கும் அப்புறம் போஸ்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூடே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தைப்பூசம் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா? அதுக்கு போய் திங்ஸ் தான் வாங்க முடியலைனாலும் பரவாயில்லைங்க, போகவே முடியல. ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டிலே இருக்க வச்சுட்டாங்க. ஆமாம், அவ்வளோ ஃபீவர், கோல்டு, காஃப் இருந்ததுனால கோயிலுக்கு கூட போகலை, அந்த பக்கமே போகலைங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் வீடியோவில் மட்டுமே பார்த்துக்கிட்டேங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. அடடா, சான்ஸ் போச்சே இந்த வருஷம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம ஹெல்த்து தானே முக்கியம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனசு அப்படியே எதையாவது சொல்லி தேத்திக்கிட்டேன். ஆனால் என் பொண்ணு வேறு செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு மம்மி. அதே மாதிரி அயன் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கடைகள் இருந்துச்சுன்ட்டு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தா. ஓகேங்க, நம்ம வேலைக்கு வருவோம். தேர்ஸ்டே அன்றைக்குமே கொஞ்சம் டயர்டு தான் இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வந்து க்ளீன் பண்ணி நாளாயிடுச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா சுவாமி படங்கள், சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். இந்த சுவாமி சிலைகளுக்கெல்லாம் நான் வந்து 10 days once ஆகுது ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் அதை ஒன்றும் பெருசாக வீடியோ எடுத்து போடுறதில்ல. சரி, அது உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்ட்டு. தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த மாலை, இந்த நிலைவாசல்லையும் இந்த மாலை இருக்குது. அது ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து பூஜா யூனிட்டுக்கு மாட்டி விட்டாச்சு. ஸோ பூஜா யூனிட் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சும்மா வெறும் தண்ணியில் மட்டும் துடைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை கிளாத்தில் வச்சு நல்லா டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுலில் நல்ல தண்ணி எடுத்து அதில் பன்னீர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் நல்லா அந்த தண்ணியிலையே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கோயிலில் இருக்கிற அந்த தெய்வீக வாசனை நம்ம பூஜா ரூம்லையும் இருக்கும். அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன காக்ரோச்சஸ்ஸு, அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாமே வராமல் இருக்கும். அது கூடவே நான் ஜவ்வாது கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணிட்டேன். இது ஆப்ஷன் தான். இப்போது இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம வெறும் மஞ்சள் தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை ஒரே ஒரு பிஞ்சாவது ஆட் பண்ணி அதில் துடைக்கலாங்க. வெறும் தண்ணியில் துடைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர்லாம் துடைப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம பூஜா ரூமில் தவிர்த்துக்கிறது நல்லது தான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், அது இல்லைன்னா லெமன் ட்ராப்ஸ் கூட கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய பூஜா யூனிட். தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராஸ் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் ஆர்வ கோளாறில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் கழுவி எடுக்கிற அளவு உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டு உட்காந்து அப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை இன்றைக்கே செய்யணுங்கிற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. ஆனால் என்னமோ வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுவும் மெயினாக பூஜா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் டக்குன்னு ரெக்கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒர்க் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணிவிட்டு எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்டீல் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இது வாங்கினது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் நல்லா தான் இருக்குது. சரி, பிராஸ் வெசல்ஸ்க்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ புதுசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டீல் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும். ஸோ அதுவும் விளக்குலையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த படிஞ்சு அப்படியே ஒரு கருப்பாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதையெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்காகவே இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்குவேன்.
பிராஸ் வெசல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குங்குமம் அந்த சந்தனம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதையெல்லாம் வந்து ஒரு பேப்பர் வச்சு ட்ரையாக இருக்கிறப்பவே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த லோட்டஸ் இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப நல்ல வெயிட்டு, அழகாகவும் இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக ஏதாவது அபிஷேகம் செய்கிறோம், இப்போது ஃப்ரைடேனா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம், இல்லைன்னா சிறப்பாக ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இந்த தாமரையில் அம்மனை அமர்த்தி அப்படி பூ அலங்காரம் செஞ்சு பூஜை செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். அதை தனியாக கழட்டி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், நல்ல வெயிட்டும். அதே மாதிரி தான் இந்த சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுருக்கிற இந்த கிண்ணமுமே தனித்தனியாக எல்லாமே கழட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பூச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் படியாமல் இருக்குங்கிறதுக்காகவே நான் இதை வாங்கினேன். இதுவும் சின்ன சின்ன கிண்ணம் தான். விபூதி, சந்தனம், குங்குமம் 3மே போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டில் நம்ம அப்படியே ஸ்க்ரூ டைப் தாங்க, கீழே ஸ்க்ரூ டைப் தான், அப்படியே வந்து அந்த இதில் ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எப்போவும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஸோ அப்படி தான் பாருங்கள், ஜம்முன்னு உட்காந்தாச்சு சேர் போட்டு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது நல்லா தேய்க்கிறப்ப மட்டும் உட்காந்துக்கிறது, அப்புறம் தண்ணியில் கழுவுறப்போ எந்திரிச்சு கழுவிட்டு எப்படியோ ஒரு வேலையை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, உட்காந்தேன். பையன் பாருங்கள், அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா எதுக்கு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, அவனாலையும் தைப்பூசத்துக்கு சிவன்மலைக்கு போக முடியல, என்னாலையும் போக முடியல. ஸோ அவன் போகிறானோ இல்லையோ நான் போகலைங்கிறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தான், டவுட்ஸும் கேட்டுட்ருந்தான். அவனுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உளுந்தங்கஞ்சி போட்டிருந்தேன், 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிவன்மலை தைப்பூச திருவிழா தான். இது வந்து சின்ன தேர், விநாயகர் தேர், அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருகர் தேர். இது தான். ஸோ செம்ம கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ. நிறைய கடைகள் இருக்குங்க பாருங்கள், அப்பளம், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்நாக்ஸும் வாங்க மாட்டோம், ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு என் ஹஸ்பண்ட். இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, வேணா வாங்கி சாப்பிடு, டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருக்கோம். நம்ம அதில் அந்த ஐட்டம்ஸையே வெறுத்துருவோம். ஸோ என்னோடய ஃபேவரட் செராமிக் ஐட்டம்ஸும் இருந்துச்சு அந்த வீடியோவில். பார்க்க அதை பார்த்ததையும் தான் கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ நிறைய கடைகள் இருக்கும். இவங்க வந்து ஒரு 4-5 இதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பட் கடைகள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க, நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊஞ்சல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் போனேன்னா எனக்கு வந்து செராமிக்கும் அந்த அயன் மட்டும்தான், மற்றது ஒன்றுமே எனக்கு அங்கே இல்லை. ஆனாலும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் குழந்தைகளை விட. தைப்பூச நாள்லேருந்து 3 நாள் விழா சிறப்பாக இருக்கும். அங்கங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்கோங்க. 24 ஹவர்ஸுமே ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி காவடி பஞ்சமே இல்லாமல் கூட்டம் கூட்டமாக நல்லா டான்ஸ் ஆடிட்டு ட்ரம்ஸ் தட்டிட்டு செம்ம ஜோராக இருக்கும், அப்படியே களைகட்டும். இங்கேயுமே சவுண்டு கேட்கும், எங்கள் வீட்டு சைட்லேயுமே ரோட்டில் போகிறப்ப சவுண்டு கேட்கும், தீர்த்தம்லாம் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸும் வந்து போட்டிருப்பாங்க கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான் எங்களோட தைப்பூச சிவன்மலை தேர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.